அண்மைச் செய்தி. திமுகவில் விருப்ப மனு சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்போர் விண்ணப்பம் தருவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 2ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு வாங்கும் பணி திமுகவில் நடைபெற்று வருகிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் வருகின்ற 2ஆம் தேதி வரை, மார்ச் 2ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 4 நாட்கள் நடைபெறும் என்று திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் தொடர்ச்சியாக மனுக்கள் வாங்கும் படலமானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் தற்போது வரை விண்ணப்பம் பெற்று வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே மேலும் கூடுதலாக 4 நாட்கள் திமுக சார்பில் 234 தொகுதிக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அந்த இடங்கள் ஒருவேளை அதாவது விண்ணப்பம் போட்ட இடங்கள் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அவர்கள் கட்டிய ரூபாய் 25,000 முதல் 15,000 வரை அந்த பணம் திரும்ப பெறப்படும் என்றும் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது வரை கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் திமுக சார்பில் மனுக்களாக பெறப்பட்டிருக்கின்றன, விருப்ப மனுக்களாக. அதன் அடிப்படையில் வருகின்ற 16ஆம் தேதி, அதாவது கூடுதலாக 4 நாட்கள் என்ற அடிப்படையில் 6ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பம் வழங்கும் படிவமானது தொடர்ச்சியாக நடைபெறும் என்று திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 10 நாட்கள் வைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 4 நாட்கள் என்ற அடிப்படையில் 14 நாட்கள் இந்த விண்ணப்பம் கொடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாளையிலும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்தநாள் இருக்கிறார். அறிவாலயத்தில் பல்வேறு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் நாளை மட்டும் 2 மணிக்கு மேல விருப்ப மனுக்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தற்போது அந்த அறிவிப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.